Welcome to Note Class. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உவேசா அவர்களை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதுவரையும் அவரை பற்றி கேட்ட எல்லா கொஸ்டினுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். உவேசா அவர்களை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அவங்கள பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது ஒரு கண்டினியூட்டி இருக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி அவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ உவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவேசா சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை, ஆப்ஷன் பி கடிகை முத்துப்புலவர், ஆப்ஷன் சி இலக்குவனார், ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ உவேசா அவர்களின் ஆசிரியர் ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் உவேசா அவர்களுக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? ஸோ ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதினவர் உவேசா அவர்கள். உங்களுக்கு இதை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலான்னா, உவேசா அவர்கள் தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆனந்த விகடன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக. கீழ் கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ஆப்ஷன் 2 குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர். ஆப்ஷன் 3 உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். ஸோ இவர் 3ஆம் தமிழ் சங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் பார்ட்டிசிபேட் பண்ணது 4. ஸோ இதில் 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. திணைமாலை 150 உவேசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்கடிகம் கனி மேதாவியார், திணைமொழி 50 நல்லாதனார், புறப்பொருள் வெண்பாமாலை கண்ணஞ்சேந்தனார். ஸோ இதில் எப்படி வரும்? திணைமாலை எழுதினது யார்? கனி மேதாவியார். திருக்கடிகத்தை எழுதினது நல்லாதனார். திணைமொழி 50 எழுதினது கண்ணன் சேந்தனார். அப்போ புறப்பொருள் வெண்பாமாலை உவேசா அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூல்கள் என்னென்ன? உலா, கோவை, பரணி, இது 3 தான் அவர் பதிப்பிச்சிருப்பார். பிள்ளைத்தமிழ் அவர் பதிப்பிக்கலை. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் யார்? மெய்யப்பர், உவேசா, இலக்குவனார், மீனாட்சி சுந்தரனார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பாட்டு 8 தொகை இதெல்லாம் நம்மளுக்கு அச்சில் கொடுத்தது, பதிப்பித்து கொடுத்தது யாருன்னா உவேசா அவர்கள் தான். இதை நீங்கள் பழைய புக்லேயும் பார்த்துருக்கலாம், இப்போ நியூ புக்லேயும் இது இருக்குது. மொத்தமாக பார்த்துக்கோங்க அவர் என்னென்ன நூல்கள் பதிப்பித்தார் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? 99 வகையான பூக்கள் இடம்பெயர்கிற நூல் என்னென்னா குறிஞ்சிப்பாட்டு. இதை எழுதினது கபிலர். ஸோ இதை உவேசா அச்சில் பதிப்பிக்கும் போது 96 வகை பூக்கள் பேர் மட்டும்தான் இருந்தது. 3 பூக்களின் பேர்கள் அவருக்கு தெரியலை. அதை அப்படியே அச்சிடாமல் அதை தேடி கண்டுபிடிச்சி 99ஐயும் முழுமையாக பதிப்பித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். முருகன் பிள்ளை தமிழ், இதை எழுதின ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து பழையதும் புதியதும், இதை எழுதினது தான் உவேசா அவர்கள். ஸோ இந்த டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். உவேசா அவர்கள் பழையதும் புதியதும் நூலை எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கண்ணகி வரலாறு, இது எழுதினது நாமு வேங்கடசுவாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, இதை எழுதினது மறைமலை அடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவேசா அவர்கள். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? அதில் கொஸ்டின் நம்பர் வேறு, இதில் கொஸ்டின் நம்பர் வேறு.
ஸோ உங்களுக்கு உவேசா பற்றி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் இதுவும் ஒன்று. நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆனந்த விகடன்னு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. இதை எப்படி கேட்பாங்க? உவேசா வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எது? ஸோ ஆனந்த விகடன். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த இதழில் அவர் எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு வார இதழ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார்? ஸோ 2 பேர் உவேசா அவர்களை பாராட்டியிருப்பாங்க. ஒன்று சூலியன் வின்சோன், இன்னொன்று ஜி.யு. போப் அவர்கள். ஓகேவா? ஸோ இவங்க ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர். ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் உவேசா அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் புலவர் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் அவங்க எழுதின நூல் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் திருவிக அவர்கள் எழுதின நூல் என்னென்னா உரிமை வேட்டல். உவேசா அவர்கள் எழுதினது என் சரித்திரம். அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் என் சரித்திரம் அப்படிங்கிற டைட்டிலில் அவர் எழுதியிருப்பார். பரிதிமார் கலைஞர் என்ன எழுதியிருக்காங்க? ரூபாவதி. தேவநேய பாவனர் மண்ணிலே வின் அப்படிங்கிற மாதிரி நூல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்க்குறது உவேசா அவர்கள். அவர் எழுதின நூல் என்ன? என் சரித்திரம் அப்படிங்கிறது அவரோட சுயசரிதையை ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் இதை 1 or 2 டைம் சொல்கிறது உங்கள் மனசில் பதிகிறதுக்கு தான் ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின். உவேசா தன் சரித்திரம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஸோ இது பாருங்கள், மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய உவேசா அவர்களை பற்றின முக்கியமான கேள்வியில் இதுவும் ஒன்று. நோட் பண்ணிக்கோங்க, ஆனந்த விகடன். நெக்ஸ்ட் கொஸ்டின். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சூலியன் வின்சோன், இன்னொன்று ஜி.யு. போப் அவர்கள். இவங்க 2 பேரும் தான் வெளிநாட்டு அறிஞர்கள் உவேசா அவர்களை பற்றி பாராட்டினது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவேசா அவர்கள். ஓகேவா? ஏன் இவரை தமிழ் தாத்தான்னு நம்ம அழைக்கிறோம்? ஸோ இவர் தமிழ் வந்து அழிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருந்த நூட்கள் எல்லாம் இவர் உயிர் கொடுத்து அதை நம்ம வந்து இப்போ படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தவர் இவர் தான் இல்லையா? ஸோ அதனால் இவரை தமிழ் தாத்தா அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர். நெக்ஸ்ட்டும் இதே தான். ஸோ அதில் கேட்ட கொஸ்டின் டைப் வேறு, இதில் கேட்குற கொஸ்டின் டைப்பு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அப்படியே அதே தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் உவேசா அவர்கள். ஆப்ஷன் மட்டும் மாற்றி செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். தமிழ் அறிஞர்கள் சிறப்பு அடைமொழிகள். ஸோ பெருஞ்சித்திரனார் அவர்களின் சிறப்பு அடைமொழி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. உவேசா அவர்கள் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுறார். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ உவேசா அவர்கள் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகிறார். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க. திருவிகா தமிழ் தென்றல் என அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? இதில் உவேசா அவர்கள் தமிழ் தாத்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் அறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? ஸோ உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிறது தான் உவேசா அதுக்கு விரிவாக்கம். ஓகேவா? உத்தமநாதபுரம் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் அவர் பிறந்த ஊர் தான் உத்தமதானபுரம். வேங்கட சுப்பு அப்படிங்கிறது உவேசா அவர்களின் அப்பா பெயர். அவரோட மகன்னா சுவாமிநாதன். சாமிநாதனுங்கிற பேர் யார் வச்சது? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிற அவரோட ஆசிரியர் தான் இந்த பெயரை வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ எப்படி சொல்லணும்? உவேசா அப்படிங்கிறத உத்தமதானபுர வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த உவேசா அவர்களுக்கு பதிப்பு துறையில் ஈடுபாடு ஆர்வம் உண்டாவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இவரோட ஆசிரியர் சேலம் ராமசாமி அவர்கள். ஓகேவா? இவருக்கு பதிப்பு துறையில் ஆர்வம் உண்டாவதற்கான காரணம் அவர் ஆசிரியர்கிட்ட இருந்து தான் அவருக்கு வந்துச்சுன்னு இவரே அவரோட சுயசரிதை நூலில் விவரிச்சிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர். அவர் யார்? உவேசா அவர்கள்.
ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சங்கம் தமிழ் வளர்த்த அந்த இதெல்லாம் வந்து அழியிற ஸ்டேஜில் தமிழ் அன்னை வந்து இப்படி அவங்க சொன்ன மாதிரி கற்பனது. ஓகேவா? யார் காப்பார் தமிழ் அழிய போகுது அப்படின்னு தமிழ் அன்னை ஏங்கிட்டு இருந்த டைமில் உவேசா அவர்கள் நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பழைய நூல்களெல்லாம் புதுப்பித்து நம்மளுக்கு அச்சில் அடித்து கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதனால தான் யார் காப்பார் தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? ஸோ உவேசா அவர்கள். இதுவும் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். உவேசா அவர்களுக்கு நிறைய ஆசிரியர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவர் தமிழ் வந்து கற்றுக்கிட்டது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடகோபர் அவர்கள். அடுத்து இவரோட இசை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியம் அதை பற்றி சொல்லி கொடுத்த ஆசிரியர் யாருன்னா சேலம் ராமசுவாமி அவர்கள். இதெல்லாம் சைடில் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் உவேசா அவர்கள். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உவேசா அவர்களுக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு உவேசா அவர்கள் கூறியிருக்காரு. மேற்கண்ட வரிகளில் வித்யாபியாசம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. ஸோ வித்யா அப்படின்னா கல்வி. ஓகேவா? வித்யாபியாசம் அப்படிங்கிறது பயிற்சி. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு உவேசா அவர்களை பற்றி ஒரு லெசன் இருக்கும். அதில் பாக்ஸில் இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் நிறைய இருக்கும், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உவேசா அவர்களை பற்றின முழு தொகுப்பு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றின நம்மளோட ஓன் நோட்ஸ். ஸோ புக்கில் என்னென்னலாம் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆஃப் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக தொகுத்து நான் வந்து என்னோடய நோட்ஸை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன். வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். இப்போ நம்ம ஆல்ரெடி உவேசா அவர்களை பற்றி நடத்தினோம். அவங்கள பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரன் அவர்களை பற்றி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து தேப்போ அவர்களை பற்றி பிவிக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.